இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப எளிமையான கொஷின் தான். தனி வட்டி வீதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் மும்மடங்காகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் கொஷின்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு கான்செப்ட் இருக்குது சரிங்களா. கான்செப்ட் வைஸ் நம்ம போனாலும் ஸோ சம்மு போடலாம், இல்லை நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் போனாலும் சம்மு போடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க சரிங்களா. இந்த கேள்விக்கு அப்புறம் திருப்பவும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேள்விக்கு வந்து சால்வ் பண்ணிடலாம். இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தோன்னா NR = x - 1 100 இதுதான் ஃபார்முலா சரிங்களா. ஷார்ட்கட்டு போகிறதுக்கு NR = x - 1 100. இப்போ என்னன்றது இயர்ஸு, ஆர்ன்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மடங்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 15 ஆண்டுகளில் சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு 6 தான் கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியாது. அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்மடங்காகும் சொல்லிடுறாங்க. அப்போ 3 போட்டுக்கணும். 3 - 1 2 இன்ட்டு பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு R = 2 × 100 / நம்மளுக்கு 15 இப்படி கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது 20 முறை, இது வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை வரும். அப்போ R வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 40/3 கிடச்சிருக்கு. ரேஷியோ ஆஃப் சரிங்களா. என்னது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 40/3 கிடைச்சிருக்கு. இப்போது இதே ஃபார்முலா வச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதே ஃபார்முலா NR = x - 1 100. இப்போ n கண்டுபிடிக்கணும். அப்போ n அப்படியே வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40/3 நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். = எத்தனை மடங்குனா 5 மடங்காக கிடைக்கும். அப்போ 5 - 1 4ன்னு போட்டுக்கணும். இன்ட்டு 100 சரிங்களா. இங்கே எக்ஸ்ன்றது எதை குறிக்குதுன்னா மடங்கை குறிக்குது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போ பாருங்கள் இந்த 0க்கு இந்த 4க்கு இந்த 4 கேன்சல், அடுத்து இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், அடுத்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ரெடி நம்மளுக்கு 10 இருக்குது. 10 × 3 ஸோ n பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30ன்னு வந்துடுது. அப்போது அடுத்த 30 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 5 டைமாக மாறிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன். அதில் பர்டிகுலராக ஒரு கொஷின்ஸ் எடுத்து நான் டீச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்தோன்னா உங்களுக்கு 10 கொஷின்ஸ் சொல்லி டீச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோடைய முழுமையான வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இப்போ பார்க்கணும். அதுக்கான லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.